கல்வாரி லெந்து கால தியானங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக சகோதரர் ராஜ்குமார் ஜெபித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தியை கொடுக்கிற தாசனை ஆண்டவரே நீர் மறைத்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கிற ஜனங்களின் மனதுகளை தொடும்படி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அவர்களுக்குள்ளே கிரியை செய்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்காதே. ஒரு சிறிய பல்லவியை பாடி தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்கள் கடைசி காலங்களாய் இருக்கிறது. நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேரத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நாம் காண்கிற பல காரியங்களை, உலகத்தில் நடக்கிற பல காரியங்களை நாம் பார்க்கும்போது இதோ ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதம் அழகாய் சொல்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 33வது வசனத்தில் இப்படியாய் சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி, அவருடைய நீதியை தேட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு உலக மக்களுடைய பல காரியங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது, வேதாகமத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 15-20 வரை ஒரு ஐஸ்வர்யவானுடைய சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் தனக்கென்று அநேக ஐஸ்வர்யத்தையும் தனக்கான ஆகாரத்தையும் முழுமையாக பொக்கிஷத்திலே சேர்த்து வைத்து அவன் படுத்துக்கொண்டு தன் ஆத்மாவை நோக்கி சொல்கிறான், ஆத்மாவே, உன்னுடைய ஆயுசு முழுவதற்கும் எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்து விட்டேன். நீ சந்தோஷமாய் சமாதானமாய் களி கூறு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மதிகேடனே, இந்த இரவு நீ மரிப்பாயானால் நீ சேர்த்து வைத்த அந்த ஐஸ்வர்யமெல்லாம் எண்ணற்றுக்கு உதவும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆம் பிரியமான தேவஜனமே, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். நாகமான் சுகம் பெற்றபோது அவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாத தீர்க்கதரிசி, ஆனால் அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசியோ அவன் பின்னாக ஓடிப்போய் அவனிடத்தில் அநேக வெகுமதிகளை வாங்குகிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி அவனை பார்த்து கேட்கும்போது,
இது பொருட்களையும் நிலங்களையும் வாங்குகின்ற காலமா என்று அவனிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் காலங்களை அறிந்து செயல்படக்கூடியவர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே பலவிதமான சாக்கிரமந்தங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நல்லதுதான். ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் தேடுவதற்கு நிச்சயமாய் பிரயாசப்பட வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 44 நாம் வாசிக்கும்போது இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து மிக அழகாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதாம். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நீங்களும் நானும் போவதற்காக தான் இத்தனை பிரயாசங்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள்களும் அவர்கள் ஒரே ஒரு பிரயாசத்துக்காக அவர்கள் தங்கள் ஜீவனை, தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு தங்கியிருக்கிற ஒரு கிருபை, அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த உலகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். என் ஓட்டத்தை நிச்சயமாய் ஜெயமுடன் ஓடுவேன், எனக்கென்று நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏன் அவர் இத்தனை அந்த நீதியின் கிரீடத்துக்காக அவர் ஓடுவதற்காய் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்? ஜெயத்தை பெறும்படியாய் அவர் வாஞ்சிக்கிறார். இந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம். அது எப்படிப்பட்டதாம்? பூமியிலே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷத்தை போல இருக்கிறதா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பொக்கிஷத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி நான் திரும்ப வந்து உங்களை என்னோடு கூட அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்ன தேவன். அப்படி அழைத்து கொண்டு போவதற்கான ஆயத்தம் நமக்குள்ளாக இருக்கிறதா? இந்த பொக்கிஷத்தை எப்படியாகிலும் தேடி நான் கண்டுபிடிக்க வேண்டும், இந்த பொக்கிஷத்தை எப்படியாகிலும் அடைந்துவிட வேண்டும் என்கிறதான வாஞ்சை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிறதா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி இருக்கலாம், உலகம் முழுவதையும். ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை நாம் இழந்து போகும்போது அதனால் லாபம் என்ன? நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? இது கடைசி நாட்களாக இருக்கிறதல்லவா? எங்கு பார்த்தாலும் நில அதிர்வுகள், எங்கு பார்த்தாலும் தேசத்துக்கு விரோதமாய் யுத்தங்கள், இல்லை பல காரியங்களை, செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மனிதருடைய அன்பு தணிந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பகைகள், கொலைகள், கொள்ளைகள் என்று சொல்லி நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை அடையும்படியாக, தேவனுக்கென்று பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாக, இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கும் அந்த ஓட்டத்தில் நீங்களும் நானும் ஓடுவதற்கு தேவன் உதவி செய்யும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அதற்கான ஆயத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வேதத்தை வாசித்து கர்த்தரோடு இடைப்பட்டு அவரோடு ஒவ்வொரு நாளும் உறவாடி அவரோடு பேசி தேவ ராஜ்யத்துக்கென்று நாம் ஆயத்தப்படுத்தி கொள்வோம். இரண்டாவதாய் அங்கே பார்க்கிறோம், அந்த 13ஆம் அதிகாரம் மத்தேயு 13:45 பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி, நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரி பாருங்கள், பல இடங்களில் ஏறி இறங்குவான், பல நாடுகளுக்கு அவன் பிரயாணம் பண்ணுவான். ஏன்? நல்ல முத்தை தெரிந்து கொள்வதற்கு, அது விலையேற பெற்றதாக இருக்கும்படியான ஒரு முத்தை தேடுபடியாக ஒரு வியாபாரியை போல இந்த பரலோக ராஜ்யம் காணப்படுகிறது. இந்த பரலோக ராஜ்யம்
நல்ல முத்துக்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, விலையேறப்பெற்ற அந்த முத்துக்காக நீங்களும் நானும் ஆயத்தமாவோமா? அதை பெற்றுக்கொள்ளும்படியாக வேதத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து, வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து, இந்த முத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த விலையேறப்பெற்ற முத்தை நாம் கண்டுபிடிக்கும்படியாக, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்கக்கூடிய ஒரு 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 அருமையான அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆயத்தமாவோமா? முதலாவது அதுதான் ரொம்ப முக்கியம். த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த உலகத்திலே 1000 காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் நமக்கென்று ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம். மூன்றாவதாய் அங்கே பார்க்கிறோம், அந்த முத்துக்கு அவர்கள் அவ்வளவாய் தேடுகிறதை, ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அவரோடு வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தமாவோம். சிலர் பலவிதமான காரியங்களை சேர்த்து வைக்கிறார்கள், பிள்ளைகளுக்கென்று சேர்த்து வைக்கிறார்கள், நல்லதுதான். பல காரியத்தை சேர்த்து வைக்கிறார்கள், அநேக படிப்புகளை படித்து சேர்த்து வைக்கிறார்கள், நல்லது தான். இவைகளெல்லாம் தேவைதான். ஆனால் முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் அந்த காரியத்தில் நாம் முக்கியமாய் பங்கு பெறும்போது, நாம் ஈடுபடும்போது, தாகத்தோடு நாம் தேடும்போது, கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற அநேக மக்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லாரும் ஒரு வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓட்டம் எதற்கு? ஒன்று நரகம், ஒன்று வைகுண்டம் என்று சொல்கிறார்கள். நமக்கோ அது மோட்சம் என்று. அந்த மோட்சத்தில் என்ன இருக்கிறது? தேவன் ஆளுகிறார், தேவனுடைய சிம்மாசனம் இருக்கிறது, ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற துதிகள் இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கடந்து போவதற்காக நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருந்தால்தானே அதில் பிரவேசிக்க முடியும். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள் வரும், அன்பு தணிந்து போயிருக்கிற காலங்கள். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், அநேகரை நல்வழிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறும் பட்சத்தில், நாம் நடமாடக்கூடிய நிருபங்களாய் காணப்படும் போது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும் போது, இதெல்லாம் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை நாடுவது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இது கடைசி காலம். நீ நாட்கள் கொஞ்சம்தான். நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே அநேகர் திடீரென்று மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல காரியத்தை நாம் கண்கூடாக பார்க்கிறோம், கேட்கிறோம், செய்திகளிலே பார்க்கிறோம். இன்னும் நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமாய் நடக்க, தேவனுடைய சித்தப்படி நடக்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்க, அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் காணப்பட, தேவன் நமக்கு கிருபை தரும்படியாய் அவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்கும்போது, கர்த்தர் நிச்சயமாய் அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து அவன் தீவிரமாய் செயல்படுகிறானாம். அநேக விபத்துகள், அநேக விதமான மரணங்கள், இழப்புகள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நோக்கி நாம் அந்த நோக்கத்தோடு நாம் ஓடும்போது, அந்த ராஜ்யத்தை தேடும்போது, தேவன் நிச்சயமாய் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை அவர் தருவார். அதற்கு நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அசுத்தம் நிறைந்த உலகம். பல காரியங்களை நாம் பார்க்கிறோம்.
முழுவதும் ஸ்பாயிலாகி போன ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டது போல, நோவாவின் காலத்தில் நடந்தது போல அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அநேக அசுத்தங்களை பார்க்கிறோம். மக்கள் சீர்கெட்டு போயிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, முதலாவது இந்த வேதத்தை நாம் வாசிக்கும்போது, முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது, முதலாவது தேவனுக்கென்று நம்முடைய ஜீவியத்தை கொடுக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது, நிச்சயமாய் அதற்கான பலன் உண்டு. அதற்கான பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் ஓடினேனே, ஆண்டவருக்காக இதை செய்தேனே, எந்த பயனையும் நான் பார்க்கவில்லையே என்று ஒருவேளை யோசிக்கிறாயோ, நிச்சயமாய் உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான செய்தி வேளையில் இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பெற்றோரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏனென்றால் அதுதான் நமக்கு மேலான ஒரு கிருபையை கொடுக்கிறது. வேதம் அழகாய் சொல்லுது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தருடைய கிருபையிலே பலப்படு என்று சொல்லி தீமோத்தேயுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவிலும் அவருடைய கிருபையிலும் பலப்படு. உலகத்தின் காரியத்திலே நாம் பலப்படுவது அல்ல, ஐஸ்வர்யத்திலே பலப்படுவது அல்ல, நம்முடைய கல்வியிலே பலப்படுவது அல்ல, நம்முடைய அந்தஸ்திலே உயர்வது அல்ல. அவைகளெல்லாம் தேவைதான், ஆனால் அவைகள் நிரந்தரம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், நமக்கு ஒரு காரியம் உண்டு, நமக்கென்று ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவனோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. தேவனோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு ஆளுகிற ஒரு வாழ்க்கை. எப்பொழுதும் துதி, எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் பாடல், ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கும்போதும் நாம் அதை அனுபவிக்க முடியும். எப்பொழுது தேவனோடு நாம் நடக்கும்போது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நோவா தேவனோடு நடந்தான், ஏனோக்கு தேவனோடு நடந்தான், மோசே தேவனோடு மணிக்கணக்காய் பேசினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இட்ஸ் பாசிபிள், இது முடியும். சங்கீதம் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். காரணம், அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை நான் தைரியமாக சொல்ல முடியும், தைரியமாய் சொல்ல முடியும். அதைத்தான் யோபு சொல்கிற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் எல்லாத்தையும் இழந்தாலும், யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். சுகத்தை இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், ஐஸ்வர்யத்தை இழந்துட்டான். ஆனால் யோபு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. கர்த்தருடைய பிள்ளைகளை அதற்காக எல்லாம் இழக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. இவைகளெல்லாம் தேவைதான், ஆனால் இவைகளுக்கு மேலாக ஒரு காரியம் உண்டு. அதுதான் தேவனோடு வாழுகின்ற அந்த வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அசுத்தம் நிறைந்த அந்த உலகத்தில் நீங்களும் நானும் தேவனால் எப்படி பார்க்கப்படுகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நோவாவை கீழே பார்த்தார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான், தேவனுக்கு பயந்திருந்தான். யோபுவை கர்த்தர் பார்த்தார். யோபுவை குறித்தும் ஒரு சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்ல, இதயத்துக்கு ஏற்றவன்,
மோசேயை பார்த்து சொல்கிறார், மோசேயை போல ஒரு சாந்த குணமுள்ளவன் இல்லை. ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் அநேக காரியங்களை சொல்லுகிறதை பார்க்க உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுவார்? தானியேல் வாழ்ந்த நாட்களிலே அவன் எப்பொழுது போல பல இக்கட்டுகள் வந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். எஸ்தரின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், மொர்தெகாய், மனிதனை நான் ஆராதிக்க மாட்டேன், மனிதனுக்கு நான் முன்பாக பணிய மாட்டேன், என் தேவனுக்கு முதலாவது, என்னுடைய கனம், என்னுடைய எல்லாம் என் தேவனுக்கு முதலாவது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? உங்களுடைய முதலாவது நோக்கம் எதுவாக இருக்கிறது? அநேகருக்கு வேலை முதலாவது இருக்கிறது, நல்லதுதான். அதனால் நமக்கு மாதத்தில் நல்ல வருமானம் கிடைக்கிறது, அந்த வேலையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும், உண்மைதான். ஆனாலும் அதற்கு மேலாக என் ஆண்டவர் இருக்கிறார். அந்த வேலைக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், அந்த வேலை செய்வதற்கான ஞானத்தை என் தேவன் கொடுக்கிறார், அந்த வேலைக்கு செல்வதற்கான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த வேலைக்கு போவதற்கான பாதுகாப்பை என் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு ரோல் மாடலாக பாருங்களேன். எந்த காரியத்தை செய்யும்போது பிதாவை அவர் நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். முதலாவது பிதாவை நோக்கி பார்க்கிறார், கனத்தை பிதாவுக்கு கொடுக்கிறார். எதை செய்யும் போதும் பிதாவை நோக்கி பார்க்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுக்கு முதலிடம். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து பாருங்க. அப்போ பெரிய அறுவடையை நீங்கள் செய்வீங்க, பெரிய அறுவடையை செய்வீங்க. ஈசாக்கை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது பஞ்சக்காலம். அந்த தேசத்தில் விதைத்தான், 100 மடங்கு தேவன் அறுவடையை கொடுத்தார். முதலாவது தேவனுக்கென்று நம்முடைய காரியங்களை நாம் செய்யும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, அவருடைய நீதியை தேடும்போது, தேவன் சகல ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, முதலாவது இடம் யாருக்கு? முதலாவது இடம் யாருக்கு? உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவது நாம் தேடும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். ஒருவேளை பல காலங்களாக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறாம் ஒரு காரியத்துக்காக, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் முதலாவது உங்களுக்கு தான் இடம் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். ஆனால் ஒவ்வொரு வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார், ஒவ்வொரு வருஷந்தோறும் வருவார். அவர் வரும்போதெல்லாம் ஒரே காரியம், அழுவா. ஆனால் இப்போ பாருங்கள், அன்னாளுடைய ஜெபம் மாறிற்று. அவள் ஜெபம் என்ன இப்பொழுது? எனக்கு ஒரு குழந்தையை, ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை உமக்கென்றே நான் தருகிறேன் ஆண்டவரே, உமக்கென்றே தருகிறேன் ஆண்டவரே. பாருங்கள், அவ்வளோதான். அதோட அதுக்கு பிறகு அன்னால் துக்கமுகமாய் இல்லை. அவள் மலடியாக இருந்தாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளை இல்லாதிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். முதலாவது என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். முதலாவது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். முதலாவது எல்லா காரியத்தையும் ஆண்டவரை முன்னால் நிறுத்தி பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களும் உண்மையுள்ளவைகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக தன்னுடைய ஜீவனையே முதலாவது கொடுத்தார். வேறு யாருக்கும் வரல அந்த உலகத்தில்.
எத்தனை மிருக ஜீவங்கள் அதெல்லாம் வார்த்தையில் உருவாக்கினார். ஆனால் பாருங்கள், உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் உருவாக்கினார். அவருடைய மேலான சாயலில் உருவாக்கினார். தன் கரத்தினால் உருவாக்கினார். வேதத்தில் அழகான வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவருக்கு ப்ரையாரிட்டி நீங்களும் நானும் தான். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவரைத்தான் முதலாவது நோக்கி பார்க்கணும். முதல் காரியம் ஆண்டவருக்கு, முதல் கணம் ஆண்டவருக்கு, முதல் துதி ஆண்டவருக்கு. என்னுடைய எல்லாம் முதல் பங்கு எல்லாம் அவருக்கு தான். வேதம் முழுமையாக வாசித்து பாருங்கள், முதல் அவருக்கு தான். விதவையின் வீட்டில் முதல் சுடுகிற அந்த அப்பமும் ஆண்டவருக்கு தீர்க்கதரிசிக்கு தான். அதுக்கு பிறகு பாருங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாவுக்கு முதல்ல கொடுத்து பாருங்கள். முதல்ல உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். மற்றதெல்லாம் பின்னால் வச்சு பாருங்கள். அழகான ஒரு பாடல் இருக்குல்ல, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கி நான். அதுக்கென்று நமக்கு வீடு தேவையில்லையா? தேவைதான். பிள்ளைகள் தேவையில்லையா? தேவைதான். படிப்பு தேவையில்லையா? தேவைதான். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட். ஆண்டவர் இவ்வளவாய் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He give the best love for us. உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட தம்முடைய இரத்தத்தை, த பெஸ்ட் அகாப்பே அன்பை உங்களுக்கு எனக்கு கொடுத்தார். முதல் அன்பு நமக்கு தான், உங்களுக்கு தான், எனக்கு தான். அப்படி என்றால் அவரும் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய முதலாவது அன்பு அவருக்கு மாத்திரம்தான், என் ஆண்டவருக்கு மாத்திரம்தான். அவரல்லவா எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவரல்லவா என்னை அந்தகாரத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். அவரல்லவா தூரமாக இருந்த என்னை கிட்ட சேர்த்து கொண்டார். அவரல்லவா நான் பலவீனமாக இருக்கும்போது என்னை பலவானாய் மாற்றினார். எனக்கென்று ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறாரே. மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்குதான்? அது நீர்த்துளியை போல இருக்குதான், ஒரு நிழலை போல இருக்குதான். ஹல்லேலூயா. ஒரு புல்லு கோப்பாக இருக்குதான், ஒரு காட்டு புஷ்பத்து கோப்பாக இருக்குதான். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற கனம் என்ன தெரியுமா? ஆனால் நாம் முதலாவது அவருக்கு கொடுக்குறோமா? உங்களுடைய கணத்தை என்னுடைய கணத்தை யார் கொடுக்குறோம்? உலக பிரகாரமாக ஒரு தலைவர் வந்த உடனே அல்லது ஒரு அதிகாரம் வந்த உடனே அப்படியே எழும்பி நின்று பல காரியத்தை செய்கிறோமே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் கணத்தை காலையில் எழுந்த உடனே கொடுக்குறோமா? இரவு படுக்கும்போது கொடுக்குறோமா? அல்லது நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் கொடுக்குறோமா? நம்ம வீட்டு நல்ல நிகழ்ச்சிகளில் முதலாவது கணத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள் தேவைதான். ஆனால் அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது ஆண்டவருடைய அந்த மேலான காரியம்தான் தேவை. முதலாவது அவரை தேடுங்கள், முதலாவது அவருக்கு கணத்தை கொடுங்கள். உங்கள் முதல் அன்பு என் ஆண்டவருக்கு சொல்லி பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய முதல் அன்பு உமக்கு தான் ஆண்டவரே, ஐ லவ் யூ லார்ட் என்று சொல்லி மனதார சொல்லி பாருங்களேன். முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆண்டவருக்கு உங்கள் கிருபையை உங்கள் கணத்தை கொடுத்து பாருங்கள். முழு பலத்தோடு அவரை தேடி பாருங்கள். 2 நாளாகும் 15ஆம் அதிகாரத்தில் 2 வசனம் வாசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். முதலாவது அவரை தேடி பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் இழந்த காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. பல நேரத்தில் நீங்கள் முதல் இடத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அதை செய்யாத போது பல காலங்களாக காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கலாம். Give your best love to God. ஆண்டவருக்கு உங்கள் முதலாவது இந்த சிறந்த அன்பை காண்பியுங்கள், செலுத்துங்கள். ஒரு நாள் இல்லை, எவ்ரிடே, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு முதலாவது நம்முடைய அன்பை செலுத்தி பாருங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கும் கனத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான் ஆண்டவரே, முதலாவது நீங்கள் தான் ஆண்டவரே. காரணம் நீங்கள் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க. நீங்கள் தான் உங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க. உங்கள் தழும்புகளால் என்னை ஒவ்வொரு நாளும் குணமாக்குறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய முதலாவது அன்பு உமக்கு தான் ஆண்டவரே. சொல்லுவோமா? கண்களை மூடி இயேசுப்பாவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இனிமே ஆண்டவரே, என்னுடைய முதல் காரியம் உம்மை தேடுவது தான் ஆண்டவரே. என்னுடைய முதல் காரியம் உம்முடைய நீதியை நடப்பிப்பது தான் ஆண்டவரே. என்னுடைய முதல் காரியம் உமக்கென்று நான் பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவரே. என்னுடைய முதல் காரியம் ஆண்டவரே, உமக்கே எல்லா கணத்தையும் மகிமையை நான் செலுத்துவேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? கண்களை மூடி இயேசுப்பாவை நோக்கி பார்க்கலாம். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். தேவன் நிச்சயமாய் அவருடைய மகா பெரிய கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். நம்முடைய தடைகள் எல்லாம் மாறும். எப்பொழுது தெரியுமா? முதலாவது அவரை தேடும்போது, முதலாவது அவரை நீதியை தேடும்போது. இதுவரை தடைப்பட்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரிடத்தை சொல்லுங்கள். தனிப்பட்ட அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா, நீங்கள் எனக்கு உங்களுடைய அன்பை எனக்கு கொடுத்தீங்கப்பா. அதே போல் நானும் இந்த பெஸ்ட் லவ்வை உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே, ஐ லவ் யூ லார்ட் என்று சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு நாம் இந்த செய்தியை முடிக்கலாம். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். நம்ம அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி துதிப்போம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்ய ஜீவன் நல்ல தகப்பனே, கிருபை இரக்கங்கள் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே, செய்தி கொடுத்த தாசனை ஆண்டவரே, அவர் உம்முடைய செய்தி மூலமாய் ஆசீர்வதித்தற்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆண்டவரே ஒவ்வொருவர் ரட்சிக்கவும் ஆண்டவரே, இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே எப்படிப்பட்ட காலங்களில் அதிபயங்கரமான காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயங்கரமான காலத்துக்கு ஏற்ற செய்திகளாக இருக்கிறது.
இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செய்தியை நீ கேட்டிருக்கிறீங்க. எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. இந்த உலக மக்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே, இதோ மியான்மர் தேசத்தில் ஆண்டவரே இந்த நிலநடுக்கத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் மரித்து போயிட்டுருக்காங்க. அப்பா, அந்த மீதி இருக்கிறவங்களை அடிபட்டு இருக்கிற இடிபாடில் தங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா அவர்களை காப்பாற்றி ஆண்டவரே மருத்துவத்தில் இருக்கிற மருத்துவர்களும் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ உதவிகளும் கொடுத்து தேவரீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் மருத்துவர்கள் குடும்பங்களில் ஆண்டவரே அப்பா நீர் சென்று அப்பா அவர்களுக்கு ஆறுதலும் அப்பா அவர்களுடைய எல்லா கண்ணீர்களும் துடைத்து மகனை அப்பா அந்த தேசத்தை நீர் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட நிலநடுக்கங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவா, இதோ இந்த காலங்களில் ஆண்டவரே நிலநடுக்கங்களும் பூகம்பங்களும் நில அதிர்ச்சிகளும் ஆண்டவரே மழையினால் அழிவுகளும் அப்பா பேரழிவுகளும் பேராபத்துகளும் அப்பா இதோ ஆண்டவரே வியாதிகளும் கொள்ளை நோய்களும் கொடிய வியாதிகளும் வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் தேவரீர் அப்பா அவை எல்லாம் இது பாதத்தில் வச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவற்றிலிருந்து ஆண்டவரே அப்பா எல்லா ஜனத்தையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து எந்த ஒரு அப்பா இக்கட்டுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் பேரழிவுகளுக்கும் இருந்து இந்த தேச மக்களை நீர் அப்பா பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே இதோ ஆண்டவரே ஊழியக்காரர்களாய் ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு அப்பா இந்த வேத வசனங்களை வாசித்து ஊழியக்காரர்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஆண்டவரே உமது செவிகளை சாய்த்து கேட்டு அப்பா இந்த தேசத்தில் மீது ஆண்டவரே நீர் அக்கறை கொண்டு கருணை கொண்டு மகா இறுக்கமும் கொண்டு ஆண்டவரே இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக அபிஷேகத்தை கொடுங்க, இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இதை செய்தி கொடுத்த தாசனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது செய்தி மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவுமாய் ஆண்டவரை செய்தி பாத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதி கன மையமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வச்சு ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமேன்.